இந்த இடத்துல பாருங்க, ஏன் குமார் இங்க விடுதலை செய்யணும்? ஏன் குமார் இங்க விடுதலை செய்ய? உங்களால செய்ய முடியாது. உங்க அடிமைத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியாது. 34 வாசிங்க, இப்போ 33 இருந்து கூட வாசிங்க. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமைகளாய் இருக்கிறோம். நாங்க தேவட பிள்ளையார, நாங்க எங்கேயே அடிமைத்தனமா இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஒரு நாள் ஒரு காலம் யாருக்கும் அடிமையா இருந்தே கிடையாது. ரைட், வாசிக்கலாம். விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்கள்? எதை வச்சியே விடுதலை ஆவீங்க? அந்த விடுதலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்றீங்க. நாங்க எங்கேயே அடிமைத்தனம் இருக்கிறோம். இது நல்ல பாயிண்ட் நோட் பண்ணுங்க. அடிமைத்தனம் உள்ளவங்க அடிமைத்தனம் இருக்கவங்க தெரியவே தெரியாது. இந்த யானை கதை போல சங்கிலியார் கெட்டி போட்டிருக்கோங்கிறோம் தெரியல. அதை நம்ம பலத்தில் இழுத்து என்ன செஞ்சிடும்? இப்போ சங்கிலி உடைங்கிறது தெரியல. அன்னைக்கு சின்ன பிள்ளை கட்டி போட்டதே என்ன செய்யறாங்க, இன்னும் ஞாபகத்தை வச்சிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன், அப்புறம் சொல்றேன். அடிமைத்தனம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடிமைத்தனம் இருக்கிறது தெரியாது. அடுத்து வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம்